வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். குரு பகவான் கடந்த மே மாதம் 1ஆம் தேதி அன்று மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைந்திருக்கிறார். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குருபர நேசா, கிரக தோஷமின்றி கடாசித்து அருள்வாய். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் ராசிக்கு 10வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 10வது இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்தை 5வது பார்வையாகவும், ராசிக்கு 4வது இடத்தை 7வது பார்வையாகவும், ராசிக்கு 6வது இடத்தை 9வது பார்வையாகவும் பார்க்கிறார். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பதவி பறி போகும் அப்படிங்கறத எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த மாதிரி யாரும் யோசிக்க தேவையில்லைங்க. பதவி எல்லாருக்கும் பறி போகாது, சரிங்களா? உங்களுடைய ஜனன ஜாதகத்துல தசா புக்தி சிறப்பா இருக்கு அப்படின்னாலும், குரு பகவான் ஜனன ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிறார் அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம், இருக்கிற பதவியில இருந்து வேற பதவி உயர்வு கிடைக்கலாம், வேலையில ஒரு மாற்றம் ஏற்படலாம். இந்த மாதிரி தான் அமையுமே தவிர பதவி பறி போகும் அப்படின்னு நினைச்சு பயப்பட தேவையில்லை. ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க அதை பத்தி யோசிக்கவே தேவையே இல்லை. 10வது இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இது எல்லாமே இந்த வருஷம் உயரும். அதாவது இதுவரைக்கும் உங்க பேச்சை கேட்காம போனவங்க எல்லாருமே இனி நீங்க சொல்றத கண்டிப்பா கேட்டு நடந்துக்குவாங்க. உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதைய சொசைட்டில தேடி கொடுக்கும் கண்டிப்பா இந்த குரு பயிற்சி. அடுத்தது நீங்க அன்னதானம் செய்யறது, இந்த மாதிரி தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்யணும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவர் தர்மக்காரகன் தான். 10வது இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்னதானம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்த தொழில் செய்யறவங்க எல்லாருமே நிறைய இந்த வருஷம் அன்னதானம் செய்யுங்க. ஆன்மீக காரியங்களுக்காக நிறைய செலவுகள் செய்யுங்க. இது மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். குரு பகவான் 10க்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது இது வரைக்கும் தொழில்கள் கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டு இருக்குது, அவ்வளவா எனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு கூட இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும், சரிங்களா? அதுவும் சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் போது தொழில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ராசிக்கு 2வது இடத்தை பார்க்கிறாரு. குடும்பத்துல இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இனிமேல் நீங்கும். குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, அதாவது யார் யாரெல்லாம் குடும்பத்துல வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா போன வருஷத்தை விட கண்டிப்பா வருமானம் கூடுதலா கிடைக்கும், சரிங்களா? எல்லாருக்குமே நல்ல பணவரவு அப்படிங்கிறது இருக்கும், நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். கண் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது இந்த வருஷம் உங்களுக்கு தீரும். நல்ல பேச்சு, அதாவது ஆன்மீகம் சம்பந்தமான பேச்சுக்களை நீங்க பேசுவீங்க. சமுதாயத்துல உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். குடும்பத்துல இது வரைக்கும் நீங்க யாருனாச்சும் ஏதாவது ஒண்ணு சொல்லி யாருமே மதிக்கல, கேட்கல அப்படின்னா இந்த வருஷம் சரி அவர் சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு கண்டிப்பா குடும்பத்துல நல்ல மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். யாருக்காச்சும் கொடுத்த வாக்க இந்த வருஷம் நீங்க காப்பாத்திடுவீங்க. உங்களுக்கு வராம இருக்கக்கூடிய பணம் இந்த வருஷம் உங்களுக்கு கையில கிடைச்சிடும். இது வரைக்கும் எங்கேயாச்சும் பணம் லாக் ஆயிருக்கு, எனக்கு இந்த பணம் இந்த வருஷமாவது கிடைச்சிருமா அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிடும்.
அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு 5, 8 குடையவர் சரிங்களா, 2வது இடத்தை பாக்குறாரு. அப்படிங்கும்போது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, சம்பாரிச்சு பணத்தை வந்து சேமிப்பு கரெக்டா செய்யணும். அதை விட்டுட்டு யாருனாச்சும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்து நீங்களே வந்து மாட்டிக்க கூடாது சரிங்களா. நல்லா சம்பாதிக்கணும். சேமிப்பு அப்படிங்கறத கரெக்டா நீங்க பண்ணிட்டு வரணும். உங்களுடைய பணத்தை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். யாரை நம்பியும் பணம் வெளியில கொடுத்து நீங்க ஏமாற வேண்டாம். போய் லாக் ஆகிக்கிட்டு கஷ்டப்பட வேணாம் சரிங்களா. அதனால நல்ல பொருளாதார வரவு அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. அதை நீங்க பாதுகாப்பா எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் பிறந்த குழந்தைங்க எல்லாம் பேசுறதுக்கு வந்து தாமதமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேச்சு அப்படிங்கிறது வரும். அடிப்படையில குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா படிப்பாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் படிக்காம சுட்டித்தனமா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களா இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த வருஷம் நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திர உபதேசங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது மந்திரங்களை ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் வந்து நீங்க அது மாதிரி சொல்றது உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 2வது இடத்த குரு பாக்குறாரு அப்படிங்கிறதுனால நீங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது குரு பகவான் 4வது இடத்தை பாக்குறாரு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சொந்த வீடு யோகம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டை பாக்குறாரு இல்லைங்களா. பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஏதாவது கட்டிட்டு பாதியில நிக்குது, வேலை முடியல அப்படின்னா அந்த வீட்டு வேலையை முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்றது அல்லது வீடு வந்து பராமரிப்பு வேலைகள் செய்யறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இந்த வருஷம் செய்து முடிப்பீங்க. கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா சொந்த வீடு இந்த வருஷம் நிச்சயம். அதே மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்குறது அல்லது வாகனங்களை பழுது நீக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும். செவ்வாயுடைய வீட்டை குரு பாக்குறாரு இல்லைங்களா. அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். விவசாய நிலங்கள் வாங்குறது, விவசாயம் செய்யறது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு பொருளாதார உயர்வை நிச்சயம் கொடுக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். அம்மா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது பொருளாதார உதவிகள் செய்வாங்க. சிம்மராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையால மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அம்மா வந்து உங்களுக்கு நிச்சயம் ஏதாவது பணமோ அல்லது பொருளோ கொடுத்து உதவுவாங்க. இதை வச்சு நீ கடன் கட்டிக்கப்பா அல்லது இதை வச்சு நீ வீடு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி, பொருளாதார உதவி அப்படிங்கறத செய்துட்டு வருவாங்க. அடுத்தது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6வது இடத்தை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து வேலை. இது வரைக்கும் வேலை வந்து சரியா எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவர்களுக்குலாம் இந்த வருஷம் நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா அது இந்த வருஷம் குறையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை நிச்சயமா பாராட்டுவாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். வேற வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிற வேலையை விட்டுப்புட்டு டக்குன்னு போய் வேற வேலை தேடாதீங்க. இந்த வேலையில இருந்துகிட்டே வேற வேலைக்கு முயற்சி செய்து அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை வந்து விட்டுடலாம். அந்த மாதிரி செய்யுங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போய் முயற்சி செய்து கஷ்டப்படாதீங்க. வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறது, கல்விக்காக லோன் வாங்குறது, வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். நீங்க போய் கடன் கேட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் நீங்க முயற்சி செய்தீங்க, பேங்க்ல போய் நான் லோன் கேட்கிறேன் வீட்டுக்காக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக பேங்கிங் லோன் கிடைக்கும். யாருக்கிட்ட எல்லாம் நீங்க வந்து கடன் வேணும்னு கேட்டிருந்தீங்களோ அவங்கள உங்களை வந்து கூப்பிட்டு கடன் கொடுத்துருவாங்க. ஆனா சிம்மராசிக்காரர்கள் தேவையில்லாத கடன்ல போய் சிக்கி மாட்டி அவதிப்படாதீங்க. வாங்கக்கூடிய கடன் நமக்கு வந்து உபயோகமானதா, அத்தியாவசியமானதா அப்படிங்கிறத உணர்ந்து கடன் வாங்குங்க. தேவையில்லாத அதிக கடன்ல போய் விழுந்துகிட்டு கஷ்டப்படாதீங்க சரிங்களா. அதே மாதிரி நோய்க்கு ஏதாவது மருத்துவம் பாக்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னத்துக்காக நான் மருத்துவ செலவு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்க உடம்புல இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த நோய் என்ன அப்படிங்கறத காட்டி கொடுத்துரும். அதே போல தேவையான மருத்துவம் வந்து எனக்கு கிடைக்கல, நான் தேவையில்லாத வெட்டி செலவு தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நோய்க்கு சரியான மருந்து அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா. அதே போல நோய் வந்து உங்களுக்கு குணமாகும். கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதிக கடன் ஆகி கஷ்டப்படுவீங்க. அதனால கடன் வந்து அத்தியாவசியமானதா அனாவசியமானதா அது என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க.
வீட்டு லோன் வாங்கும் போதுமே கொஞ்சம் உங்க கையில பணம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா லோன் போடுங்க. எல்லாமே கடன்ல போய் மாட்டிக்கிட்டு அவதிப்படாதீங்க. அதே மாதிரி எதிரிகள் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொல்லைகள் வந்து ஒழிஞ்சிடும். சரிங்களா? யாரோ எங்க இருந்தோ எப்படியோ எதிரிகள் வந்தவங்க எல்லாமே இனி தானா அவங்களா ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால இந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே இனி வந்து உங்களுக்கு தீரும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா யாராவது பெரிய மனிதர்களை வச்சு பேசி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அது இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். சொந்த தொழிலுக்காக அதிக முதலீடு போட்டு தொழில் செய்யறது இந்த மாதிரியான கஷ்டங்கள்ல எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போராடி நீங்க உழைச்சு இந்த தொழிலை வந்து கொண்டுகிட்டு வரணும். அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி லாபம்லாம் இந்த வருஷம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் நீங்க வந்து கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டியது வரும். அவ்வளோ உழைப்பு உழைச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த வெகுமதி நிச்சயம் பாராட்டு இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நிதி நெருக்கடிகள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தீரும். குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிறது நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. இது வரைக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணியிருக்கேன், ஆனாலும் எனக்கு பயனே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வருஷமாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கர்மஸ்தானத்துல போய் குரு பகவான் அப்படிங்கிறவர் அமர்ந்திருக்கிறார். கர்மம் செய்ய நிச்சயம் இந்த வருஷம் புத்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு சிம்மராசிக்காரர்களுக்கு வந்தே தீரணும். டெஸ்ட் டியூப் பேபி நான் வந்து ட்ரை பண்ணலாமா, இந்த வருஷம் எனக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நிச்சயம் இந்த வருஷம் வந்து நீங்க முயற்சி செய்யுங்க. அதற்கான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அல்லது ஏதாவது ஒரு குழந்தையை வந்து நான் தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயம் இந்த வருஷம் செய்யலாம். தத்து புத்திரம் அல்லது டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த வருஷம் வந்து வாரிசு யோகம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. மருத்துவ செலவுகள் செய்தீங்க அப்படின்னாலும் அதற்கான பலன்கள் வந்து நிச்சயம் உண்டு. டெஸ்ட் டியூப் பேபியும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். தத்து புத்திரம் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னாலும் நிச்சயம் நீங்க இந்த வருஷம் வந்து எடுக்கலாம். புத்திர யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது நடப்புல இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் வந்து பொறுமை அவசியம். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து நீங்க போக வேண்டாம். எல்லா விஷயத்துக்குமே குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியோர்கள் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு செய்யுங்க. அதே மாதிரி இந்த முதலீடு செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாம் ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அதே நிலையை தொடர்ந்து வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. யாருனாச்சும் வந்து புதுசா உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அகலக்கால் வந்து வைக்காதீங்க. அதிகமா கடன் வாங்காதீங்க. கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் குடும்பத்திலையும் சரி, வீட்லயும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்களையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது. தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க எதையுமே கவலைப்பட தேவையில்லைங்க. இருந்தாலும் கொஞ்சம் வந்து சிம்மராசிக்காரர்கள் கவனத்தோட செயல்படுறது நல்லது. அவசர முடிவுகள் எதுலையுமே எடுக்க வேணாம். எல்லாத்துலயுமே நல்லா ஆழ்ந்து யோசிச்சு பொறுமையா முடிவெடுத்து செயல்படுங்க. சிம்மராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தென்திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ராஜகுரு அப்படின்னு சொல்லிட்டு குரு இருக்கிறாரு. அங்க போய் வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டகச்சனி இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பெருமாள் கோவிலுக்கு வாரம் சனிக்கிழமைக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அல்லது நீங்களே நல்லெண்ணெய் வாங்கி தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்துருங்க. இப்படி செய்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு உங்களுக்கு தீரும். அடுத்தது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நெய் தீபம் போடுங்க. இது வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி செய்துட்டு வரும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே குறையும். மன மகிழ்ச்சி ஏற்படும். இந்த வருஷம் குரு பேச்சியை சிறப்பா கொண்டுட்டு போறது உங்க கையிலயும் இருக்கு. சரிங்களா? என்னதான் குரு பகவான் நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாலும் நீங்களும் கொஞ்சம் கடல்ல வந்து மாட்டிக்காம கொஞ்சம் அதிக செலவுகள் செய்யாம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமாகவே அமையும். சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. உங்களுக்காக பதில் தர காத்திருக்கிறோம்.
ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த நல்வுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் சிம்மராசியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.